வரும்போது இந்த கார்த்தி யார் தெரியாது, திவ்யா யார் தெரியாது எனக்கு. அப்புறம் யார் இன்னொன்னு சித்ரா யார் சத்தியமா எனக்கு தெரியாது. ஸோ நான் போன பாதையில யூடியூபர்ஸ் வந்தாங்க என்கிட்ட கண்டென்ட் பண்றாங்க. அவங்க மூலியமா தான் லிங்க். சரியா? அது 2, 3 பெரிய 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 யூடியூபர்ஸ் சொல்ல முடியாது. யூடியூபர்ஸ் அவ்வளவுதான். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் நான் நினைச்சு இவங்கெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸா இருக்காங்க நினைச்சு இதுக்கு மேலே யூடியூபர்ஸ் இருக்கு. எனக்கு அவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் நான். இவங்கெல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்காங்க அப்படி இப்படின்னு நினைச்சா. அப்புறம் பார்த்து அப்படியா? அப்படி நல்ல விஷயத்த பண்ணோம். அப்புறம் ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க? ஏன் அவங்களுக்கு வீட்ல அவ்வளோ திங்ஸ் இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, நாலேஜ் இல்ல. சும்மா அவங்க அசிங்கமா அசிங்கமா பண்றாங்க. அதுதான் ட்ரெண்ட் ஆக முடியும் நினைச்சேன் நான். அப்புறம் கொஞ்ச நாள் அது உள்ள டீப்பா ஸ்டடி பண்ணும்போது தான் ஏன்னா நான் வந்து டீச்சரா இருந்தேன். எனக்கு அவ்வளோ நாலேஜ்ல சோஷியல் மீடியாலாம் கிடையாது. வாட்ஸ்அப்பே ஓட்ட தெரியாது. என் ஹஸ்பண்ட் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் வாட்ஸ்அப் எப்படி சரியா ஆப்ரேட் பண்ணணும், யூடியூப் எப்படி பண்ணணும், ஒன்று ஒன்றா பையங்க. அப்புறம் நிறைய டெவலப் நான் பண்ணிட்டேன். ஸோ அது சமையலே ஆக்க தெரியல. அதே நான் டெவலப் எனக்கு சமையல் ஆக்க தெரியல ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க.